மண்ணு வகை ஏறி எழுத்தாணி அஞ்சு நகை கொண்ட அலங்காடி நடக்கிற 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 நடையழகு அவள் இடையழகு சேலைகள் மினிக்கிட புது ரவி கையம் ஒரு தனி அழகு சிரித்துடு கண்ணு கருவிழி சிவக்குது கண்ண மறுத்துளி சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். நாங்கள் 2014 பாஸ் அவுட் பேட்ச் மொத்தம் 59 மாணவர்கள் நாங்கள் படித்தோம். எங்களுடைய பள்ளிக்காலம் எப்படி இருந்துச்சுன்னா 90% சொல்லப்போனால் 99% சொல்லலாம். நாங்கள் எல்லாருமே முதல் பட்டதாரிகள் தான். எங்களுடைய பெற்றோர்கள் யாரும் இதற்கு முன்னாடி படித்தவங்களாம் கிடையாது. எல்லாருமே சொல்லப்போனால் கை நாட்டு தான், கையெழுத்து கூட போட தெரியாதவங்களாக தான் எங்களுடைய பெற்றோர்கள் எல்லாமே இருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்ப சூழல் உள்ள மாணவர்களாக தான் நாங்கள் எல்லாருமே இருந்தோமே. சொல்லப்போனால் இந்த பள்ளிக்கூடம் எங்களுக்கு பல்வேறு விதத்தில் நாங்கள் படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பல்வேறு உதவிகளை செஞ்சு நாங்கள் எங்களுடைய வீடுகளில் இரவு எங்களுடைய மாணவர்களும் சரி என்னுடைய நண்பர்களும் சரி சரியாக உறங்குறது கூட அமைப்பு இருக்காது. அப்படி சொல்லப்போனால் படிக்கிறதுக்கு சொல்ல வேண்டாம். எங்களுடைய பொன்னான தலைமை ஆசிரியர் சகோதரர் தாமஸ் செல்வம் அவர்கள் எங்களுக்காக பல்வேறு முன்னேற்பாடுகளை பண்ணாங்க. உதாரணமாக சொல்ல போனால் இங்கே இரவு நேரத்தில் நாங்கள் படிப்போம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புலாம் படிக்கும் பொழுது எங்களை வீடுகளில் படிக்கக்கூடிய ஏற்பாடு இருக்காது. அந்த அளவுக்கு வசதிகளும் இருக்காது, கரண்ட் வசதியும் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைமை ஆசிரியர் எங்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியாக படித்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக இரவு நேரத்தில் படிக்கிறதுக்காக எங்கள் நைட் ஸ்டடி அரேஞ்ச் பண்ணாங்க. இரவு நேரத்தில் எங்களுக்கு உணவுகள் ஏற்பாடு பண்ணி பிள்ளைங்கள்லாம் நல்லா வயிறார சாப்பிடணும், படிக்கணும். அவங்கள இப்பொழுதுக்கு வீட்டில் விட்டால் அவங்களுக்கு படிக்கக்கூடிய சூழலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி எங்களை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சி மாலை நேரத்துலையும் சரி காலை நேரத்துலையும் சரி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸில் நடத்தி நாங்கள்லாம் படித்து இப்போ ஒரு துறையில் முன்னேறி சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க சொல்கிறானுங்க, சத்தியமாக சொல்கிறேன்டா, என்னப்பா சொல்லுவாங்க, கஃபரு இந்த மாதிரி அவங்கெல்லாம் இப்போ போட்டு நம்மளை அடித்து கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக இல்லைன்னா நாம் இந்நேரத்துக்கு தறிகட்டு போயிருப்போம். கண்டிப்பாக நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மாணவர்களாக இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தை வேறு. இப்போ அவங்க வெளியில் போயிட்டு மக்கள் மத்தியில் சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அன்னைக்கு நம்ம தலைமை ஆசிரியரோ எங்களுடைய தலைமை ஆசிரியர் தாமஸ் செல்வம் மருசகர் அவங்களோ என்னுடைய ஆசிரியர்களோ நம்மளை சத்தியமாக கண்டிக்காமல் இருந்தாங்கன்னா நாம் இந்த நிலைக்கு உட்பட்டிருக்க மாட்டோம், நாம் எல்லாமே தறிகட்டு தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த பள்ளிக்கூடம் எங்களை பண்படுத்திச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, பெற்றோர்களும் பெரிய அளவில் படித்தவங்களோ வசதியானவங்களோ யாருமே கிடையாது. இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது என்னோட தங்கச்சி இந்த அருட் சகோதரர்கள் அவங்க அந்த வெந்நீர் அங்கி போட்டிருக்காங்க. அது வேணும் சாதாரணமானது கிடையாது, பல்வேறு தியாகங்களுக்கு உட்பட்டது தான். அவங்களோட வாழ்க்கையை வாழ்க்கையை ஆக்கி உங்களுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய தலைமை ஆசிரியர்லாம் அவங்க ஏதோ ஒன்று படிச்சுட்டு போட்டு யாரும் ஒருத்தங்க அப்படிங்கிற நினச்சிருந்தா சத்தியமாக நாங்கள் சொல்ல போனால் நான் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வெல்டிங் தான் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். எங்கேயோ நான் ஏதோ பட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோட வாழ்க்கையில் அடுத்த கடை நான் போயிருக்க முடியாது. என்னுடைய ஆசிரியர்கள் தந்த உழைப்பு என்னுடைய தலைமை ஆசிரியர் எங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையிலையும் இறங்கி எங்களுக்காக உழைச்சதால தான் நாங்கள் எல்லாம் இந்த அளவுக்கு சிறந்து இருக்கோம். அதனால் உங்களுடைய ஆசிரியர்கள் முதல்ல மதிக்க கற்றுக்கோங்க நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஆடல் பாடல் எல்லாமே இருக்கும், என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும், நல்லது தான். அது ஒரு தனி வழி. இந்த கல்வியோட முக்கியத்துவத்தை என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? நாம் ஏதோ பிறந்துட்டோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சம்பாதிக்க போகிறோம், அதுக்கு தான் இந்த படிப்பு தேவை. ஏதோ 6ஆவதுலேருந்து 10ஆவது அப்புறம் 12 அதுக்கு அடுத்து நம்ம கல்லூரிக்கு போயிடுவோம் அப்படின்ற எண்ணம் இருக்க வேணாம். பிழைத்து கிடப்பதற்கான வழி கிடையாது இந்த கல்வி, சரிங்களா? சமூக மாற்றத்திற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த கல்விங்கிறத மாணவ செல்வர்களாக நீங்க எல்லாருமே உங்களை மனசுல நிலைநிறுத்திக்கணும். உதாரணமா சொல்ல போனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எடுத்துக்கலாம். அவருடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது படிப்பு தாண்டா இதுக்கு ஒரு சரியான தீர்வு அப்படின்னு சொல்லி லண்டனுக்கு சென்று பாரிஸ்டர் பட்டம் பெற்று இந்தியாவுக்கு திரும்பும் பொழுது கடைசியில் அவருடைய கல்வியோட அருமை தெரிஞ்சுதான் இந்தியாவை நம்ம சட்ட ஆணையத்தை அமைக்கும் பொழுது அந்த டிராஃப்டிங் கமிட்டிக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர் தலைவராக நியமிக்கிறாங்க. அவரோட தலைமையில தான் ஏற்றப்பட்டதான் நம்ம அரசியல் சாசனம்ங்கிறத நம்ம எல்லாரும் நினைவு கூறணும். அந்த அளவுக்கு ஒரு என்னடா சும்மா படின்னு சொல்றாங்க, சும்மா கத்துக்கணும்னு சொல்றாங்க. 6ஆவது வந்தோம், 7ஆவது வந்தோம், 8ஆவது வந்தோம், 9ஆவது வந்தோம், அடுத்து பார்த்தா 10ஆம் வகுப்புன்னு சொல்லி நம்மள ஒரு தனி சிறையில் அடிச்சிட்டாங்க. நம்ம சிறை கைதி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கோமே, காலையில் ஸ்டடிஸ் நைட்டில் ஸ்டடிஸ் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எஜுகேஷனாக கொடுத்துக்கிட்டு நம்ம ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி படிப்பு நினச்சி நீங்கள் எப்பவுமே போர் அடிச்சு வைக்கணும். அது when your purpose is bigger, obviously you will not get tired. சரிங்களா? உங்களுடைய நோக்கம் படிப்பு கொடுத்த நோக்கம் மிகப்பெரியதாக இருந்துச்சு வச்சுங்களேன், உங்களுக்கு நிச்சயமாக டயர்டே வராது. நம்ம எல்லாருமே உசேன் போல்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். மிகப்பெரிய ஓட்டப்பந்தய வீரர். அவரை பற்றி அறியாமலே யாரும் இருக்க மாட்டோம்.
அவர் வந்து சொல்லப்போனால் ஒலிம்பிக்கில் ஒரு 155 செகண்ட் தான் ஓடி இருப்பார். வெறுமனே ஒரு 155 செகண்ட் தான் ஓடின ஒரு மனிதரை பற்றி உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. அதன் மூலமாக அவர் சம்பாதிச்சது என்னவோ ஒரு $200 பில்லியன் அளவுக்கு அவர் சம்பாதிச்சிட்டாரு. ஆனால் அதுக்காக அவர் ஒதுக்கின வாழ்நாள் அவருடைய 25 வருட ஆண்டு காலத்தையுமே வந்து அவர் அதற்காக இது மாதிரி பாடி ஆடிதான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கணும். நல்லதுதான், அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் லெட்ஸ் கோ. DJ Harish from Gadwal. DJ Harish from Gadwal. DJ Harish మాట్లాడే